காயின் மற்றும் ஆபில் நடந்த துயரமான நிகழ்வுகளுக்கு பிறகு உலகம் ஒரு நொடி நிசப்தமாக நின்றது போல இருந்தது. ஆதாமும் ஏவாளும் ஒரு மகனை இழந்த துக்கத்தையும் இன்னொரு மகன் செய்த வன்முறையையும் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். வலிமிகுந்த அந்த காலத்திலும் மனிதர்களின் கதை அங்கேயே முடிந்துவிடவில்லை. காலம் கழிந்த பின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு அவர்கள் சேத் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயரின் பொருள் அழிக்கப்பட்டவன், நியமிக்கப்பட்டவன். இழப்புக்கு பிறகு இறைவன் தந்த ஒரு புதிய நம்பிக்கையாகவே சேத்தை ஏவாள் பார்த்தாள். சேத் ஆபேலின் மாற்று அல்ல, ஆனால் அவன் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது. சேத் வளர வளர உலகில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. மக்கள் மீண்டும் இறைவனை நினைக்கத் தொடங்கினார்கள். குடும்பங்கள் ஒன்றாக கூடி பிரார்த்தனை செய்து தங்கள் படைத்தவரை நினைத்தார்கள். அது பெரிய ஒளி அல்ல, ஆனால் இருளில் மின்னும் ஒரு சிறிய விளக்கை போல இருந்தது. துயரமும் தவறும் நிறைந்த உலகில் சேத்தின் குடும்ப வழி நம்பிக்கையை முன்னே எடுத்துச் சென்றது. பின்னர் வேதாகமம் ஒரு விசித்திரமான விஷயத்தை செய்கிறது. அது ஒரு கதையிலிருந்து தற்காலிகமாக விலகி பெயர்களின் பட்டியலை சொல்லத் தொடங்குகிறது. ஆதாமிலிருந்து சேத் வழியாக பல தலைமுறைகள் வரை செல்லும் இந்த வம்சாவளி பட்டியல் வெளிப்படையாக பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு பெயருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் பிறந்தார்கள், வேலை செய்தார்கள், குடும்பங்களை நேசித்தார்கள், பின்னர் காலத்தால் மறைந்தார்கள். தலைமுறையாய் தலைமுறை கடந்து சென்றது. உலகம் பெரிதானது, வாழ்க்கை சிக்கலானதாக மாறியது. இந்த பெயர்களில் ஒருவர்தான் ஏனோக்கு. அவன் மற்றவர்களை விட வேறுபட்டவன் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏனோக்கு இறைவனோடு நெருக்கமாக நடந்தவன். அவன் வாழ்க்கை இறைவனுக்கு இவ்வளவு பிரியமானதாக இருந்ததால் அவன் மரணத்தை அனுபவிக்காமல் இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மாறிக்கொண்டிருந்த உலகிலும் இறைவனோடு நெருக்கமாக வாழ முடியும் என்பதற்கான அமைதியான நினைவூட்டலாக அவன் வாழ்க்கை இருந்தது. தலைமுறைகள் தொடர்ந்தபோது மனிதர்கள் எண்ணிக்கையில் பெருகினார்கள். அதே சமயம் அவர்களின் தேர்வுகளும் பெருகின. வருத்தமாக பலர் நல்லதை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். வன்முறை அதிகரித்தது, பேராசை வளர்ந்தது, மனிதர்களின் இதயங்கள் கடினமானதாக மாறின. அன்புடன் உருவாக்கப்பட்ட உலகம் மெதுவாக வலியால் நிரம்ப தொடங்கியது. அப்போது அந்த வம்ச வரிசை ஒரு மனிதரிடம் வந்து நிற்கிறது. அவனுடைய பெயர் நோவா. நோவா வாழ்ந்த காலத்தில் நல்லது என்பது அரிதாக இருந்தது. உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருந்ததை பார்த்து இறைவன் துயரமடைந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் நோவா வேறுபட்டவன். அவன் பரிபூரணமானவன் அல்ல, ஆனால் விசுவாசமானவன். அவன் கேட்டான், அவன் நம்பினான். உடைந்த உலகில் வாழ்ந்தபோதும் அவன் நேர்மையாக இருந்தான். நோவாவின் மூலம் கதை மீண்டும் ஒரு திருப்பத்தை எடுக்கிறது. இறைவன் நம்பிக்கையை அழிக்கவில்லை, அதை பாதுகாக்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். நோவாவின் மூலம் வாழ்க்கையை காப்பாற்றவும் மனிதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்கவும் அவர் தயாரானார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் காலத்தை தாண்டியது. உலகம் இருண்டதாக தோன்றினாலும், தலைமுறைகள் தவறான பாதையில் சென்றாலும், ஒரே ஒரு விசுவாசமான வாழ்க்கையின் மூலம் கூட நம்பிக்கை எழ முடியும். சேத்தின் பிறப்பு இழப்புக்கு பிறகு சிகிச்சை சாத்தியம் என்பதை காட்டுகிறது. நீண்ட வம்சவரிசை காலப்போக்கில் நம் தேர்வுகள் முக்கியம் என்பதை கற்றுத்தருகிறது. நோவா கடினமான காலங்களிலும் நன்மை காணப்பட முடியும் என்பதற்கான சாட்சியாக நிற்கிறான். அங்கேயே அடுத்த பெரிய அத்தியாயம் தொடங்குகிறது.